துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதுதான் ஜனவரி மாதம் பிறந்தது போல் இருக்கிறது. ஆனால் ஏப்ரல் மாதம் 10 தேதியாகிவிட்டது. குறிப்பாக மாநில அளவில் மாவட்ட தேர்தல் அறிக்கைகள் மாநில சங்கத்தால் வெளியிட உள்ளது. எனவே அனைத்து மாவட்டங்களும் விரைவாக வட்டக்கிளைகளை முடிக்கப்பட வேண்டும். தேர்தல் நாள் 23 தேதிக்கு பின்னர் விரைவாக நீங்கள் செயல்பட வேண்டும். மே மாதம் முதல் ஜூன் மாதம் இறுதி வரை மாவட்ட நிர்வாகியுடைய தேர்தல் ஆணையர்களால் நடத்தப்பட உள்ளது. அதனுடைய அறிக்கை விரைவில் வர இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். அது மட்டுமல்ல, நம்மோடு இணைந்திருக்கிற அனைத்து இணைப்புச் சங்கங்களுக்கும் மாநில நிர்வாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு சூழல்களையும் பல்வேறு இன்னல்களையும் இடர்பாடுகளையும் கடந்து நமது சங்கம் 81ஆம் ஆண்டில் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 75ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமாக நம்முடைய சங்க விழாவினை கொண்டாடினோம். அதற்கு பின்னால் 100வது ஆண்டு விழாவினை நம் சங்கம் காண இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உணர்வோடு செயல்படுங்கள். மேல்நிலை சங்கத்தில் உங்களை அடகு வைத்து விடாதீர்கள். பல்வேறு மேல்நிலை சங்கங்கள் எல்லாம் பல்வேறு பிளவு கண்டு அங்கே தங்களுக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால் மேல்நிலை சங்கங்கள் பல்வேறு மாவட்டங்களில் அடிப்படை பணியிடங்களாக இருக்கின்ற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், தொகுப்பூதிய பணியாளர்கள், மதிப்புதிய பணியாளர்கள், ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள், ஓஎஸ்டி பணியாளர்கள், அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளை பணிபுரியக்கூடியவர்கள் என பேதம் பார்க்காமல் தங்கள் மேல்நிலை சங்கத்திலே நமக்கு இணைப்புச் சங்கம் என்று சொல்லி அவர்கள் பெயரை போட்டு சங்கம் நடத்துகின்ற சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள். 1945ஆம் ஆண்டு நம்முடைய சங்கம் அரசு அங்கீகாரம் ஏன் பெற்றது? அப்பொழுது இருந்த அரசு அலுவலர் ஒன்றியம் மேல்நிலை பணியாளருக்காக மட்டுமே பாடுபட்டு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வந்த காரணத்தினால்தான் அலுவலக உதவியாளர்கள், அதற்கு கீழே இருக்கின்ற அடிப்படை பணியாளர்கள் 186 பிரிவை சார்ந்தவர்கள் நலன் பெற வேண்டும், அவர்களுக்கு பல்வேறு அரசாணைகள் பெற்றிட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடுதான் நம்முடைய முன்னோர்கள் 1945ஆம் ஆண்டு நமக்கென்று ஒரு தனி அங்கீகாரம் 545/1945 23/2/1945 பெறப்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்று அளவும் அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள்
அனைத்து பிரிவுடைய குறைகளை அரசிலே பேசுகின்ற சூழல் ஏற்பட்டால் அங்கீகாரம் பெற்ற நம்முடைய சங்கம்தான் அவர்களுக்காக கோரிக்கைகள் கொடுத்து அங்கே அதிகாரம் எடுத்துரைப்பதோ அல்லது அமைச்சரிடம் எடுத்துரைப்பதோ அல்லது தமிழக முதல்வரிடம் எடுத்துரைத்து பல்வேறு அரசாணைகளை இன்று வரை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சூழலை எல்லாம் பல்வேறு நபர்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு பிற சங்கத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். அவருடைய நிலை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு குரல் கொடுப்பதும் கொடிபிடிப்பதும் அவர்களுக்கு பின்னால் கைகட்டி நிற்பதும் இந்த சூழல்தான் உங்களுக்கு ஏற்படும். எந்த காலகட்டத்திலும் ஒரு உறுப்பினராக இருந்து வட்ட மாவட்ட அளவில் பதவிகள் வகித்து மாநில செயற்குழு உறுப்பினராக வந்து ஒரு மாநில நிர்வாக பொறுப்புகளுக்கு வர வேண்டுமானால் நம்முடைய சங்கத்தில் உள்ள உறுப்பினரால் மட்டும்தான் முடியுமே தவிர மேல்நிலை சங்கங்களாக இருக்கின்ற பல சங்கங்களில் நீங்கள் உறுப்பினராக மட்டும் இருக்கலாம் அல்லது மாவட்டங்களிலே ஒரு பதவியை கொடுத்திருக்கலாம். ஆனால் மாநிலத்தில் நீங்கள் எந்த பதவியும் வகிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக நான் இந்த செய்தியின் மூலமாக சொல்லிக்கொள்ள விழைகின்றேன். எனவேதான் நம்முடைய சங்கம் கடைசி நிலையில் இருந்தாலும் கூட அன்றைய தலைவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கட்டுக்கோப்பாக இருந்து ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுத்து யாருக்குமே கிடைக்காத அளவில் சென்னை பெல் சாலையில் மாநில சங்கத்தை வாங்கி இன்றைக்கு மாபெரும் கட்டிடமாக எழுப்பப்பட்டு தலைநிமிர்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற சங்கங்கள்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். 1945ஆம் ஆண்டு முதல் நம்முடைய சங்கத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, பிரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி தீர்த்து இன்று வரை ஒரே சங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் மாநில மைய சங்கம் மட்டுமே என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் இன்றைக்கு நமக்கு மாநில தேர்தலும் மாவட்ட தேர்தலும் நடைபெற இருக்கின்றது. இந்த மாவட்ட தேர்தலெல்லாம் விரைவாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னால் மாநில தேர்தல் நடத்தப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து வட்டங்களில் மாவட்டங்களில் இருக்கின்றவர்கள் அங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த அலுவலகங்களில் பணியாற்றுகின்ற அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், ஓஎஸ்டி பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள், நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், அனைத்து துறைகளும் இருக்கின்ற இடங்களிலே சென்று நீங்கள் உறுப்பினர்களை சேர்த்து வட்டங்களிலும் மாவட்டங்களிலும் அத்துணை துறைகளையும் சேர்க்க வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வட்டத் தலைவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தங்கள் பொறுப்பினை உணர்ந்து செயல்பட்டு சங்கத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு முழு முயற்சியை, ஒரு சபதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அனைத்தும் வெற்றியாகத்தான் முடியும் என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொள்ள விழைகின்றேன். இந்த சங்கத்திலே வருகின்றவர்கள் ஒரு காவலராக வந்தாலும்
அல்லது துப்புரவு பணியாளராக வந்தாலும் அவர் கல்வி தகுதி இருந்தால் அலுவலக உதவியாளருக்கு இணையாக நேரடியாக அவர்கள் பதிவரை எழுத்தராகவும் இளநிலை உதவியாளராகவும் பதவி உயர்வு பெற்று தந்து வருகின்ற சங்கம் நம்முடைய சங்கம்தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் முன்னோர்கள் ஆழமாக சிந்தித்து நமக்கு மெழுகுவர்த்தி சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மெழுகுவர்த்தி தன்னைத்தானே அழித்து கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை கொடுப்பது போல நாம் மற்றவர்களுக்கு ஏணியாக இருந்து கொண்டு அந்த ஏணியிலே ஏற்றி பதவி உயர்வுகளை பெற்றுத் தருகின்ற சங்கமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் தற்போது இருக்கின்ற வட்டக்கிளை, மாவட்டம், மாநில நிர்வாகிகள் உணர்ந்து பணியாற்ற வேண்டும். உழைப்பவருக்கு என்றுமே தோல்வி இல்லை. உழைப்பவர்கள் எங்கிருந்தாலும் அவளுக்கு எந்த பதவியாக இருந்தாலும் தானாக தேடி வரும் என்பதுதான் இந்த சங்கத்தின் நிலை. அப்படித்தான் இந்த சங்கத்தினுடைய முன்னோர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். இப்போது இருக்கின்ற நிர்வாகிகள் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி வருகின்ற உழைக்கின்றவர்களும் இளைஞர்களும் அப்படித்தான் உயர்வார்கள் என்பதை சொல்லி தீவிரமாக உறுப்பினர்களை சேர்த்து தேர்தலை நடத்துங்கள். அனைத்து துறை பங்கேற்கும் அளவிலே மாவட்டங்களை அமையுங்கள். மாநில தங்கம் ஸ்திரமாக செயல்பட அனைவரும் ஒன்றுபடுங்கள். அனைத்திலும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.